வாங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அரிசி மாவில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய், சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் இப்படி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கொலக்கல்ல புழிஞ்சி இப்படி கட் பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மாவையும் புழிஞ்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் வெல்லம், ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு மூடி தேங்காய், 4 ஏலக்காய் போட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 சொம்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மாவு உருண்டைகளை அதில் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். இப்படி கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து தண்ணியில் கரைச்சி அதில் ஊற்றிக்குவாங்க. அப்போ தான் நல்லா திக்னஸாக கிடைக்கும் நமக்கு. நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுக்கிற வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிச்சதும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேருங்க, இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் கொழுக்கட்டை ரெடி. எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.